வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. உறவுகள் கதை போட்டு கிட்டத்தட்ட 10-12 நாட்கள் ஆயிடுச்சு. எல்லாருமே என்ன திட்டிட்டு இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்ல டெய்லியுமே பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல்லையும் என்னாச்சு ஃபேமிலி தமிழ் கார்ட்டூன்ல வீடியோவே போடுறது இல்ல, உறவுகள் கதைக்கான கண்டினியூஷன் என்ன எங்களுக்கு தெரியணும், ரொம்ப ஆர்வமா இருக்கு, ப்ளீஸ் நீங்க இந்த சேனல்ல போடுறீங்களோ போடலையோ எங்களுக்கு ஃபேமிலியில போடுங்கிறது மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட அன்பு எனக்கு புரியுது. பட் வீட்டு சூழ்நிலை காரணமாக என்னால வீடியோ ரெகுலரா கொடுக்க முடியல. அது ஒண்ணுதான் பிரச்சனை. சொல்லியிருந்தேன் இல்லையா, பாப்பாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அது கொஞ்சம் திரும்பவும் அனிமிக் ஆயிட்டாங்க. அதனாலதான் வீட்லயே வச்சிருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ ஓகே, நல்லபடியா ரெக்கவர் ஆயிட்டாங்க. அகைன் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. இனிமே ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஃபுல்லா செக்அப் பண்ணியாச்சு. இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. பாப்பா நல்லா இருக்காங்க. இனிமே கொஞ்சம் ரெகுலரா நான் வீடியோ கொடுக்குறேங்க. அதான் வீட்டு சூழ்நிலை தான் காரணம் இல்லையா. நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குதுங்கிறது மாதிரி நானும் வீடியோ கொடுக்கணும். கதைய ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் கொடுக்கறதுக்கு என்னால முடியாத ஒரு சூழ்நிலை. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. இனிமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா வீடியோ வரும். இப்படி சொல்லிட்டு நீங்க வீடியோ போடாம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா வீடியோ வருங்க. ஓகேங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா நான் வீடியோ கொடுத்துறேன். என்னடா புதுசா இருக்கே கதை, கொஞ்சம் புரியாம இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10 நாள் கேப் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் புரியாம இருக்கும். எதுல முடிச்சோங்கிறத நீங்க பழைய வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிதல் கிடைச்சிரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். உறவுகளாலே உறவுகளாலே உலகம் தொடர்கின்றது. வெளியே போக சொல்லு. மாமா, அப்பா நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குப்பா. ராம எந்த தப்புமே பண்ணாம எதுக்குப்பா வீட்டை விட்டு வெளில போனோம்? அண்ணே, எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இந்த வீட்டுல நான் இருக்க கூடாதுங்கிறது தான் அவரோட எண்ணம்னா நான் கிளம்புறேன்னு. ராமா, ராமா எங்களை விட்டு எங்கடா போற நீ? இதயம் இதயம் எரிகின்றது. கடவுளே, கழுத காசு போனா போயிட்டு போகுதுன்னு பேசாம இருக்காம காசை காணும்னு சொல்லி என் பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டிட்டேனே. இப்ப எங்கடா இருக்கிறாமா? ஏன்டா அப்படி பண்ற? வீட்டுல விசேஷம் நடக்க போற நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டேனே. நான் என்ன செய்வேன்? எல்லாம் என்னாலதான். அரசி, மாமா ராமனை கூட்டிட்டு வந்துட்டீல? எங்க மாமா ராமா? அரசி, ராம வரலமா? என்ன மாமா சொல்றீங்க? எங்க மாமா போன? கடவுளே, நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நானே காரணம் ஆயிட்டேனே மாமா. என் பிள்ளை இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. அரசி, நீ கவலைப்படாத. அதெல்லாம் ராம எங்கேயும் போயிருக்க மாட்டான். நம்மளை விட்டு எங்கே போறான்? நான் பிரதீப் பையலுக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தேன், அவனை அட்டன் பண்ணல. நான் நேரடியாக பிரதீப் வீட்டுக்கே போய் அங்கே இருக்கானா என்னன்னு பார்த்துட்டு வரேன். கண்டிப்பா அவனை பார்க்க தான் போயிருப்பேன். ஆமா மாமா, கண்டிப்பா அங்கேதான் போயிருப்பேன். நீங்க கொஞ்சம் நேரடியா போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துருங்க. சரி அரசி, நீ அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க பாவம், நீ அவளை போய் பார்த்துக்க. நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. சாரிண்ணே, என்னால தான் நீ வீட்டை விட்டு வெளியில போயிட்ட. நான் பண்ணின தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிறியே. எல்லாம் என்னாலதான். கடவுளே, இவன் வேற ஃபோன் பண்றானே. இப்போ என்ன சொல்றது? ஹலோ. என்னடி, பணத்தை கொடுக்கறது மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு உங்க அண்ணனை வர சொல்லி அவன் கூட கிளம்பி போயிட்ட? என்ன டிராமா பண்றியா? ஐயோ இல்ல, நான் சத்தியமா பணத்தை கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனா இடையில எங்க அண்ணன் வருவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. எங்க அண்ணன் வந்ததுனாலதான் இன்னைக்கு என் குடும்பத்துல பெரிய பிரச்சனை. இங்க பாரு, உன் கதையை கேட்கறதுக்குலாம் நான் கால் பண்ணல. என்ன பயம் விட்டு போச்சா? வீடியோவெல்லாம் ஆன்லைன்ல போட்டு விடணுமா? ஐயோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. என் குடும்பத்துல இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. எல்லாம் என்னாலதான். என்னடி, என்னை ஏமாத்த பாக்குறியா? வந்து நிக்கிறது மாதிரி நின்று உங்க அண்ணனை வர சொல்லி அவன் வண்டியில ஏறி போயிட்டு குடும்பத்தோட சேர்ந்து நாடகம் நடிக்கிறீங்களா? சத்தியமா என் குடும்பத்துக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எதுவுமே நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. நான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அதுக்கிடையில எங்க அண்ணன் வந்துடுச்சு. இங்க பாரு, நீ கதை சொல்றதை கேட்கறதுக்கெல்லாம் நான் கால் பண்ணல. என்னை ஏமாத்தணும்னு நினைச்சதுக்காக நாளைக்கு வட்டி போட்டு 50,000 கொண்டுட்டு வர்ற, புரிஞ்சுதா? நாளைக்கும் பணத்தை கொடுக்கல, ஒவ்வொரு நாளும் வட்டி அதிகமாயிட்டே இருக்கும். ஐயோ, இந்த 25,000 ரூபாய் பணத்தை நான் எங்க அண்ணன் கிட்ட இருந்து எடுத்ததுக்கே என் குடும்பத்துல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. எங்க சின்ன அண்ணன் தான் பணத்தை எடுத்துருப்பாருன்னு எங்க அப்பா அவரை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. எல்லாம் என்னால தானே, என்னால போய் சொல்ல கூட முடியல. தயவு செஞ்சு நீங்க ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. இந்த பணத்தை மட்டும் வாங்கிட்டு அந்த பென்ட்ரைவ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. அது சரி,
எப்படி நீ பணத்தை கொடுக்கறது மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு உங்க அண்ணனை வர சொல்லி அவன் கூட ஏறி போவ. நான் உனக்கு பாவம் பார்த்துட்டு இருக்கணுமா? இங்க பாரு, இனிமே இந்த டிராமாலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒழுங்கா நாளைக்கு வரும்போது 50,000 பணத்தோட வர்ற, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த பயம் இருந்துச்சுன்னா பணத்தோட வா. பெரிய அண்ணன் கொண்டுட்டு வந்து 25,000 ரூபாய் பணத்தை எடுத்ததுக்கே சின்ன அண்ணன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. இவன் 50,000 பணம் கேட்குறான். அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போறது? இல்லை, இதுக்கு மேலேயும் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். நான் இந்த வீட்டில் இருந்தால் தானே இனிமேல் பிரச்சனை வரும். நான் இந்த வீட்டிலேயே இருக்க போகிறதில்ல. நான் எங்கேயாவது போயிடுறேன். ஆனால் நான் எங்கே போவேன், என்ன பண்ணுவேன்? ஒருவேளை நான் போன பிறகு இந்த குடும்பத்தில் பிரச்சனை என்ன? நம்ம இந்த வீட்டை விட்டு மட்டும் போகக்கூடாது, இந்த உலகத்தை விட்டே போயிடணும். அப்பதான் நம்ம அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நான் இந்த உலகத்தை விட்டே போயிடணும். நான் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவ, எனக்கு அந்த உயிர் வேண்டாம். என்ன ஆத்தா, முறுக்கு புளியலையா? அரிசி உடைச்சுக்கிட்டு இருக்க? வந்துட்டாளுங்க கூட்டு கலவாணிய. ஆத்தா, உன்னையத்தான் கேட்குறேன். என்ன நீ மட்டும் தனியா உட்காந்துருக்க? என் ஆளை காணா? யார் முட்டியும் ஆளு? ஓ வீட்டுக்காரரு, அவர் தானே என்ன கட்டிக்கிறேன்னு ஒத்த காலில் நிக்கிறாரு. அப்ப அவர் தானே என் ஆளு. இந்த ரெடியே செம்ம கடுப்புல இருக்கேன், பேசாம போயிரும் சொல்லிவிட்டேன். இங்க பாரு ஆத்தா, நான் ஒன்றும் உன் புருஷன் தான் வேணும்னு வழிய வரல. அவர் தான் பேத்தி உன்னைய மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைக்கல, நீ தப்பி பின்னாடி பிறந்துட்டடி, இப்போ வேணாலும் நான் உன்னைய கட்டிக்கிறோம்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. என்னாலையும் அவரை அவாய்ட் பண்ண முடியல. அதனாலதான் சரி அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கே உனக்கு பொறுக்கல? அவர் தொல்லை தாங்க முடியாமத்தே நான் இருக்கேன். நல்லபடியா மஞ்சள் கயிறு எடுத்து தரேன், தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்லயே வந்து குடும்பம் நடத்து. நான் பாட்டுக்கு நிம்மதியா இருப்பேன்ல முட்டி. அது சரி, அந்த அளவுக்கு ஆகி போயிருச்சு. வரட்டும், என் டார்லிங் வந்தவொன்னே உன்னை போட்டு கொடுக்குறனா இல்லையான்னு பாரு. நீனு ஒரு பிளானோட தான் திரியிற போல் இருக்கே. நான் பிளானோட திரியிறேனா இல்ல நீங்க பிளானோட திரியலாம் டி? நாங்க என்ன பிளான் பண்ணா? 2 பேரும் கூட்டு கலவணித்தனம் பண்ணி வந்த மாப்பிள்ளைய விரட்டி அடிச்சிட்டீல்ல. என்னத்தா? ஆத்தா இங்க பாரு, சும்மா சம்மந்தம் இல்லாம என்னை வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காத சொல்லிவிட்டேன். எங்க அம்மாட்டே வந்து சொல்லியிருக்க, நான் கூட்டு கல்வாணித்தனம் பண்ணி தான் வந்த மாப்பிள்ளையை வரட்டி விட்டுட்டோம்னு. அந்த மாப்பிள்ளை மூஞ்சியை கூட நான் ஒழுங்கா பார்க்கல. நான் போய் என்னத்த சொன்னேன்? நம்ம தேடி போறவங்களை விட நம்மளை தேடி வந்தவங்க தான் நம்மளுக்கு வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு தருவாங்கன்னு என் பேத்திதான் வேணும்னு ஒத்த காலில் நின்ற வயலை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். குடும்பமெல்லாம் அப்படி குடும்பம் வசதியான இடம். அவ பாட்டுக்கு போய் உட்கார்ந்தாலும் தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். இதெல்லாம் வேற எங்கிட்டும் கிடைக்குமா? இப்ப ஏற்பட்ட சம்பந்தத்தை எவ்வளவு இப்படி இது பண்ணுவாளுகளா? தாத்தா, சீத்துக்குட்டிக்கு மாப்பிள்ளையெல்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகேன்னு தானே சொன்னா. இது எப்ப நடந்திருக்கும்? எதுக்கு அந்த ஆள் வேணாம்ட்டாரு? அடியே, அவ யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். மாப்பிள்ளையோட தனியா பேசணும்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கேன்னு பேச விட்டதானடி தப்பா போச்சு. அதனால தானே நான் அந்த படிப்பு படிக்க போறேன், இந்த படிப்பு படிக்க போறேன். நான் மேற்படிப்பு படிச்சு எனக்கு வேலை பார்த்து சம்பாதிச்சாதான் கல்யாணம் பண்ணுவேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்திருக்கா. உடனே இவன் இதுதான் சாக்குன்னு வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். ஆனாலும் அவன் இவளுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். என்னைக்கா இருந்தாலும் அவன் தான் மாப்பிள்ளை சொல்லிவிட்டேன். ஏய் எருமை, வந்துட்டா ஒரு சத்தம் போட மாட்டியா? எங்கிட்டு விட்டா தானே? என்ன அப்பத்தா முத்தலைக்கு வறுத்தெடுத்துட்டு இருக்கியா? அடேங்கப்பா, என் மூஞ்சியே பார்க்க மாட்டியாக்கும்? பார்க்க முடியாது. அப்ப என்கிட்ட பேச மாட்டேன். நான் ஏன் உன்கிட்ட பேசணும்? அப்போ நான் உன் பேத்தி இல்லையா? என் சொல் பேச்சு கேட்காதவ எனக்கு எப்படி பேத்தியா இருக்க முடியும்? எனக்கு என் சின்ன பேத்தி மட்டும்தே. சின்ன பேத்தி மட்டுமா? யாரு? உன் சின்ன மையனோட மகளா? பாருடி முத்து, இவ்வளவு தேவையில்லாம என்னை வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க வேணான்னு சொல்லிரு. சின்ன மையன் எங்க இருந்து வந்தேன்? சின்ன மையன் அந்த பரதேசி பயிலத்தை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தலைமொழியாச்சே. அப்ப இருந்து எங்க வந்தேன் மையன் பேத்தின்னு? பேசாம போ சொல்றேன் என்கிட்ட. ஏன்டி சீத்துக்குட்டி பாவம் இந்த கிளவிட்ட ஒம்பழுத்துக்கிட்டு இருக்க? வா போவோம். அப்பதான் இப்போ உனக்கு என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? அதை எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டியே, இன்னும் என்ன? அப்பதான் நான் என்ன கல்யாணமே பண்ணிக்காம கட்ட பிரம்மச்சாரியா உங்க கூடவே இருக்க போறேன்னா சொல்றேன். கல்யாணம் கண்டிப்பா பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுன்னு தானே சொல்றேன். எப்பம் டி? 30 வயசுலயே?
இங்க பாரு அப்பத்தான், பாப்பா இப்பதான் 10th படிச்சிட்டு இருக்கா. அவளை விட்டுட்டு நான் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனேன்னா அவளோட படிப்பு செலவு இருக்கு, உங்களோட மருத்துவ செலவு இருக்கு, அம்மாவுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தல்ல. அதை எல்லாத்தையும் சரி பண்ணணும். நம்ம வீட்டுக்குன்னு கடன் இருக்கு, அதை எல்லாம் அடைக்கணும். உன் புள்ள சரியா இருந்தா நான் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிடுவேன். உன் புள்ள சரியா இல்லைங்கிற பட்சத்துக்கு எல்லா பொறுப்பையும் நான் தானே அப்பத்தான் பாத்துக்கணும். நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா இந்த குடும்பத்தை யார் பாப்பா? அடியே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிற முடியே. என்ன பண்ணுவேன்? தாத்தா உயிரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த தோப்பை விற்ப, இல்லைன்னா நம்ம எல்லாரும் குடியிருக்கிற இந்த வீட்டை வைப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் வித்துட்டு கஷ்டப்படணும், நான் எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா வாழணுமா? எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை அப்பத்தா. என்னடி அதையும் இதையும் சொல்லி என்ன சமாதானப்படுத்த பாக்குறியா? நான் என்ன சொன்னாலும் நீ சமாதானம் ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடு. அதுக்கப்புறம் நீயே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாரு. இல்லைன்னா அந்த வெளிநாட்டுக்கு ஓடி போனானே அந்த மாப்பிள்ளையவே பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கொஞ்ச நாள் எனக்கு டைம் வேணும். என்னமோ பண்ணி தொலைங்க. அப்பாடி, ஒரு வழியா கிளவி உத்தரவு கொடுத்துருச்சுடி. ஓடியா ஓடியா ஓடியா, டக்குன்னு ஓடியா, கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம், டைம் ஆயிடுச்சு. சரி அப்பத்தான், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். பாய். பார்த்து போயிட்டு வா. ம் 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 சீக்கிரமா வந்துடுறேன். பாய் 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 பாய். ஏண்டி சீத்துக்குட்டி, இந்த கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உனக்கு ரொம்ப அதிகமோ? இல்லாமலாம் வாரம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா, ஏன் திடீர்னு கேக்குற? எனக்கு என்னவோ கடவுள் நம்பிக்கையில பெருசா ஒன்றும் விருப்பம் இல்லடி. நீ வாரியேங்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு வரேன். அப்படிலாம் சொல்லாத முத்து. நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும்போது பாசிட்டிவ்னு ஒன்று இருக்கும் தானே. ஆனா என் வாழ்க்கையில நெகட்டிவ் மட்டும்தானே நடக்குது, பாசிட்டிவே இல்லையே. ஏண்டி எப்படி சொல்ற? அந்த அளவுக்கு நெகட்டிவா என்ன நடந்துச்சு உன் லைஃப்ல? என்ன நடக்கலைன்னு கேளு. ஏண்டி என்ன ஆச்சு இவ்வளவு விரக்திக்கு? அப்புறம் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லாம எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு தெரியுற நீ. சரி, எப்படா அந்த வீட்டை விட்டு கிளம்பி போவோம்னு காத்துக்கிட்டு இருக்கிற எனக்கு எங்க வீட்டுல ஒரு மாப்பிள்ளை பார்க்க மாட்டோங்கிறாங்க. என்ன செய்யறது? அப்ப இதெல்லாம் விதி தானே. ஏண்டி கல்யாணம்னு அலையிற? உனக்கு என்னடி ஆத்தா? உன் வீட்டை சுத்தி பெருசா காசு பணம் இல்லைனாலும் அன்பை கொட்டி கொடுக்கறதுக்கு உங்க அப்பத்தா, அதை வாரி வழங்குறதுக்கு உங்க தாத்தா, 24 மணி நேரமும் முறுக்கு அதிரசமும் சுட்டு கொடுக்கறதுக்கு உங்க அம்மா, உதவாக்கிற அப்பா இருந்தாலும் அன்பான குடும்பம்னு ஏதாவது அமைஞ்சிருது இல்ல. ஆனா எனக்கு பாரு, ஒரு வீணா போன கஞ்ச பீஸ்னாரி அப்பா. சரி, 24 மணி நேரமும் ஊரை சுத்திக்கிட்டும் பயல்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டோம் குடும்பம்னா என்னன்னே தெரியாத ஒரு அண்ணங்காரன். சரி, முதியோர் பணத்துல 3000 போட்டா கூட அதை உடனே முடிச்சு கட்டி மக வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு வர்ற எங்க அப்பத்தா. சரி, 30 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த காய்கறியை 30 நாளைக்கு வெட்டி போட்டு குழம்பு வச்சு அதைத்தான் திங்கணும்னு சொல்ற அம்மா. இந்த மாதிரி ஒரு ஈத்தரை பிடிச்ச குடும்பத்துல நான் பிறந்துக்கிட்டு நான் படுற பாடு இருக்குவாரு. அப்பப்பா, அந்த இறைவனுக்கே அடுக்காதடி. அதுக்காகத்தான் சீக்கிரமா இவங்க ஒரு மாப்பிள்ளைய பாப்பாங்க, எங்கிட்டாவது எஸ்கேப் ஆகி போய் நிம்மதியா வாழலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் வழி இல்ல. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. இன்னைக்கு கோவில்ல வந்து 3 சுத்து நல்ல மனசார வேண்டிக்கிட்டு சுத்து. கண்டிப்பா நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். உனக்கு பிடிச்ச மணவாளன் உன் கண்ணு முன்னாடியே வருவாரு. என் வாழ்க்கையிலாம் அப்படி ஒரு சம்பவம் நடக்காது போல இருக்கு. வா வா. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி படுத்திருக்காருன்னு பத்தியா? இவருக்கெல்லாம் எப்படித்தான் படுத்தா தூக்க வருதுன்னு தெரியலையே. ஏதோ அடுத்த பத்த பிள்ளைய விரட்டி விட்டுட்டு வேடிக்கை வைக்கிறது மாதிரி வேடிக்கை வைத்துட்டு எப்படி நிம்மதியா படுத்து தூங்குறீரே? ஐயே, என்னடி இந்த வீட்டுல நிம்மதியா படுக்க கூட முடியாத? உமக்கு எப்படிங்க தூக்கம் வருது? பெத்த உள்ள வீட்டை விட்டு வெளியே போயிட்டியா? எங்க போனியா? என்ன பண்றியா? எதுவும் தெரியல. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா என்ன ஆகும்? ஏண்டி இன்னமும் அந்த திருட்டு பயலுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு வந்து நிக்கிறிய? அவனை பத்தி பேசாதேன்னு சொல்லிருக்கனா இல்லையா? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுங்க. என் புள்ள எங்க போயிருக்கானோ என்ன பண்றானோன்னு தெரியாம மனசு கடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா உங்களால எப்படிங்க இப்படி நிம்மதியா இருக்க முடியுது? நீங்க தான் அவனை பெத்தியலா இல்ல எங்கிட்டு கடந்து தூக்கிட்டு வந்தமா? ஏன் இப்படி படுத்துறீரு? அதுக்காக அந்த களவாணி பையில வீட்டுக்குள்ள சேர்க்க சொல்றிய? அவன் களவாணின்னு நீங்க கண்டீரா இல்ல கண்டீரான்னு கேக்குறேன். அவனை கையும் களவுமா புடிச்சீரா இல்ல அவன் களவானதை பார்த்தீரா? ஏங்க இப்படி அவன் மேல அநியாயமா பழி சுமத்தி வீட்டை விட்டு விரட்டிட்டியே? என் புள்ள ராமன் ஸ்ரீராமனுக்கு சமமானவன். அதனாலதான் அவனுக்கு அப்பேற்பட்ட பேரை வச்சு. என் புள்ள வாயிலிருந்து ஒரு வார்த்தை போய் வராது. அவனுக்கு திருட்டுங்கிற எண்ணமே இருக்காதுங்க. அவன் எதுக்காகங்க திருடணும்? அதுவும் நம்ம வீட்டுல. எதுக்காகன்னு உனக்கு தெரியாது? அவனுக்கு பண தேவை இருக்குடி, அதனால அவன் திருடத்தானே செய்வேன். மற்ற பிள்ளைகளை போல ஒழுங்கா வந்து ஒழுங்கா பொழைச்சிருந்தேன்னா அவனுக்கும் 10 காசு இருந்திருக்கும். இப்ப தேவையில்லாத திருட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவனுக்கு தான் உழைப்புக்கு மேல ரெடியா இல்லையே. அவரா பிசினஸ் பண்ண போறேன்னு சும்மா உடம்ப வளர்த்துக்கிட்டு ஓசி கஞ்சி குடிக்கணும்னு எத்தனை நாளைக்கு தெரிய முடியும்? அவன் வயசு பயல்கள்லாம் இப்படித்தான் இருக்காங்களா?
அவன் உங்க காலடியில வந்து நிக்கலைங்கிறதுக்காக இப்படி அவன் மேல அநியாயமா பழி சுமத்திட்டீரே. விசையா சும்மா தேவையில்லாம பேசாத. அவன் என்கிட்ட வந்து வேலை பார்க்கலங்கிறதுக்காகவும் நம்ம ஆபீஸை எடுத்து நடத்தலைங்கிறதுக்காகவும் நான் அவன் மேல பழி போட்டேன். அவன் உண்மையாவே பணத்தை எடுத்துருக்கிறதுக்கு 100% காரணம் இருக்குடி. அதனாலதான் அவன் தான் எடுத்திருப்பான்னு நான் ஆணித்தரமா சொன்னேன். இத்தனை வருஷமும் நடக்காத நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு திருட்டு இன்னைக்கு எப்படி இருந்து வந்துச்சு? நீ எடுத்தியா இல்ல நான் எடுத்தனா? இல்ல வச்சவளே எடுத்துட்டு இல்லைன்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் என்னடி பேச்சு? ஆரம்பத்திலேயே அடிச்சு ஒடுக்கணுங்கிறதுனாலதான் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்கேன். அவன் இதோட திருந்தி வரட்டும், அப்புறம் ஏத்துக்குருவான். தப்பு செஞ்சாதானங்க தண்டனை கொடுத்தா திருந்த முடியும். தப்பே செய்யாதவனுக்கு இப்படி ஒரு அநியாய பழிய போட்டு அவன் எப்படிங்க தாங்குவேன்? என் புள்ள திருடனா? புள்ள பாசம் உன் கண்ணை மறைக்கிற விசையா, இது ரொம்ப தப்பு. ஆரம்பத்திலேயே இதெல்லாம் அடக்கி ஒடுக்கணும். இன்னைக்கு காசு இல்லைன்னு வீட்டுக்குள்ள திருடனவன் நாளைக்கு வெளியில போய் திருடுவேன். சமுதாயத்துல பெரிய திருடனா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் ஆரம்பத்திலேயே அடக்கி ஒடுக்கணுங்கிறது தாண்டி என்னோட நோக்கம். அவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் கொடுக்கல. அவன் தப்பு இனிமே செய்யக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணேன். அவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு நான் சொல்றேன். நீங்க தப்பு செஞ்சதுக்கு கொடுத்த தண்டனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியே. இதுக்கு மேலேயும் உங்கள்கிட்ட உட்காந்து பேசியோ அழுதோ புலம்பியோ எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. எனக்கு என் புள்ள முக்கியம். அவன் எங்க இருக்கானோ என்ன பண்றானோ? ஈஸ்வரா, என் பிள்ளைக்கு எந்த ஒரு தப்பான எண்ணத்தையும் தப்பான முடிவையும் கொடுத்துடாதடா. கணேஷ் கேக்குதா? ஹலோ கணேஷ். கேக்குது வெண்பா. கார்ல டிரைவிங்ல இருக்கேன். அதான் உங்களுக்கு கொஞ்சம் சிக்னல் கட்டாதுன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே. அப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா வெண்பா, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு கேட்டேன். நீங்க தான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டேன். ஏன் வெண்பா, என்னாச்சு? சாரி கணேஷ், நீங்க கேட்கும்போது ஆஃபீஸில் ஒரு மைண்ட் அப்செட்டில் இருந்தேன். அதனால தான் முடியாதுன்னு சொன்னேன். இப்போ மீட் பண்ணலாமா? வரீங்களா? இல்ல வெண்பா, இப்போ உடனே வர முடியாது. அண்ணி ஏதோ எமர்ஜென்சி, உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நாம நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஆரம்பிச்சிட்டான் அண்ணி புராணத்தை. ஆனா ஒன்னா அண்ணி பண்ணின்னு அவ கூப்பிடுறது முக்கியம், நான் கூப்பிடுறது முக்கியம் இல்லையா? ஹலோ வெண்பா, என்ன சைலண்டா இருக்கீங்க? ஹலோ. இல்ல கணேஷ், எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும், அதனால தான் கேட்டேன். சரி நீங்க வர முடியாதுன்னா வேற என்ன பண்றது? இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். ஆனா என்னால நாளைக்கு வர முடியாது. ஐயோ என்ன வெண்பா, கோச்சுக்கிட்டீங்களா? அண்ணி டக்குன்னு ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது என்னால் ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது. அண்ணி இந்த மாதிரிலாம் உடனே சீக்கிரமானு கூப்பிட மாட்டாங்க. ஏதாவது வீட்டில் ப்ராப்ளமாக இருக்கும், ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம மேட்ரு தான் ஏதாவது ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் கண்டிப்பாக போய் ஆகணும், போயிட்டும் இருக்கேன். நம்ம நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணலாம் வெண்பா, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இருக்கட்டும் கணேஷ், பரவாயில்ல. நாளை மறுநாள் என்கேஜ்மெண்ட்டுக்கு எப்படியும் ஷாப்பிங் போதானே போகிறோம், அங்கே மீட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆமாம் இல்லை, நானும் அதை மறந்தே போயிட்டேன். சரி ஓகே, நாளைக்கு ஒரு நாள் தானே, நம்ம நாளான்னைக்கு மீட் பண்ணிக்கலாம். என்ன இவன் இப்படி இருக்கான்? நம்ம நாளைக்கு முடியாதுன்னு சொன்னா சரி சரி பரவாயில்ல, நான் எப்படியாவது பிளான் பண்ணிட்டு இப்பவே கிளம்பி வரேன், இல்லை நாளைக்கு வரேன்னு சொல்லாம நாளான்னைக்கு மீட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகேன்றான். ச்சே, இரிட்டேட்டிங் ஃபெல்லோ. அவ கூப்பிடுறதும் உடனே ஓடுறான், நான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான். என்னை விட அந்த பண்ணி தான் முக்கியமா? அப்புறம் வெண்பா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? கணேஷ் கேக்குதா? என்ன விஷயம்னு கேட்டேன். 1 மினிட் வெண்பா, இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசட்டுமா? ஏதோ சொல்ல வந்தீங்களே கணேஷ், என்னன்னு சொல்லுங்க. ஹலோ. வெண்பா, நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ணி நான் போய் பார்த்து என்ன விஷயம்னு கேட்குறேன். நான் ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். கணேஷ் என்ன விஷயம்னு சொல்லிட்டு போங்க. பெருசா ஒன்றும் இல்லை வெண்பா, நம்ம என்கேஜ்மெண்ட் பற்றி தான், வேற ஒரு விஷயம் இல்லை. நான் மாடிக்கு போயிட்டு கூப்பிட்றேன். என்கேஜ்மெண்ட் பத்தி என்ன பேசணும்? எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. ப்ளீஸ் என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். ப்ளீஸ் கணேஷ் சொல்லுங்க. இல்லை வெண்பா, எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த உங்களை நேரில் பார்த்து, உங்கள் முகத்தை பார்த்து, உங்கள் கண்ணை பார்த்து பேசினாதான் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்போ தான் உங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு நான் கேட்ச் பண்ண முடியும். அப்படி என்ன மேட்டரா இருக்கும்னு தெரியலையே. கணேஷ் சொல்லுங்க கணேஷ், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப படபடப்பா இருக்கு. என்ன விஷயம்? நீங்க நேர்ல பாக்குறதுக்கு தான் 1 டே இருக்கே, நீங்க இப்பவே போன்ல சொல்லுங்க ப்ளீஸ். இப்படி யோசிச்சுட்டே இருங்க, நான் என்ன விஷயம்னு நேரில் வந்து சொல்கிறேன். வாசல் கிட்ட வந்துட்டேன், ஃபோனை வைக்கிறேன், அப்புறம் கூப்பிட்றேன். கணேஷ் வீட்டுக்கு வந்தா என்ன, நான் லைன்லயே இருக்கேன், நீங்க போங்க உள்ள, நான் பேசிட்டே இருப்பேன். சரி ஓகே ஓகே பேசுங்க, ஆனால் அதை பற்றி மட்டும் கேட்காதீங்க. கணேஷா வந்துட்டியாடா? கணேஷா
என்ன நீ உடனே கிளம்பி வான்னு சொன்னீங்க? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னாச்சு நீ? எதுவும் பிரச்சனையா? அடேங்கப்பா, என்ன அன்னிக்கிட்ட இவ்வளோ பதட்டமா பேசுறான்? என்னவா இருக்கும்? கணேசா, என்னாச்சு நீ? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? யாருக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? அண்ணன் உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லடா கணேசா. வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. ராம வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்டா. என்ன நீ சொல்றீங்க? என்ன பிரச்சனை? ஹலோ, யாரும் போன்ல லைன்ல இருக்காங்களா? வெண்பாதான் நீ லைன்ல இருக்கா? சரி, இந்த போனை கட் பண்ணியா கணேசா? அப்புறம் பேசிக்கிறலாம். சரிங்க நீ. என்ன போனை கட் பண்ணிட்டாரு? ஏன், நான் லைன்ல இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? நான் அந்த வீட்டு விஷயத்தை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க கூடாதா? உடனே அவங்க அண்ணி சொல்றாங்கன்னு இவரும் போனை கட் பண்றாரு. அந்த வீட்டுல என்ன நடந்தாலும் நான் ஏன் தெரிஞ்சுக்காம இருக்கணும்? அந்த வீட்டுக்கு தானே நான் வாழ போறேன். அவங்க ஒரு மருமகன்னா இனி நானும் ஒரு மருமக தானே. ஏன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒன்னும் புரியலையே. கட் பண்ணிட்டேன் நீ, சொல்லுங்க. போனை கட் பண்ண சொன்னமேனு தப்பா எடுத்துக்காத கணேசா. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம யாரு என்னன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஏதாவது தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் கட் பண்ண சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்ல நீ, அவ ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டா. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. ராம் ஏன் வெளில போனா? என்ன பிரச்சனை? என்ன நீ சொல்றீங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. சாதாரணமா என்ன வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டீங்க. அப்பவே சொல்லியிருந்தா நான் அங்கிட்டே எங்கேயாவது போய் தேடி பார்த்திருப்பேன்ல. உங்க அண்ணன் எப்படியும் கூட்டிட்டு வந்துருவாருன்னு நினைச்சேன்டா. அவர் வெறுங்கைய பேசிக்கிட்டு வந்தோடனே என் மனசு உடஞ்சு போச்சு. பிரதீப் வீட்டுல இருக்கானு தேடி பாக்குறதுக்கு போயிருக்காரு. வேற யாரும் ஃப்ரெண்டுகளை தெரிஞ்சா நீ போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாயா. ராமன் கண்டிப்பா வீட்டுக்கு வந்து ஆகணும். அப்பாவுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ச்சே, ஏன் தான் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாரோ தெரியல. முதல்ல தம்பியை போய் பாருடா. நீங்க கவலைப்படாம இருங்க நீ. நான் வரும்போது கண்டிப்பா ராமனோட தான் வருவேன்.